ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 46 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த பூமியில நான் வாழ்கிற காலம் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த பூமியில எப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போகிறோமோ அதுவரை நமக்கு போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. மாறி 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 யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. ஒரு யுத்தம் போனால் இன்னொரு யுத்தம், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என்று நமக்கு மாறி 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 நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருப்பார். அதனால ஏன் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று நாம் நினைக்க கூடாது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஆண்டவருக்குள்ள வந்தும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நம்ம ஒருபோதும் யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்பாக கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு உயர்வையும் அதற்கு பின்பாக வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் கர்த்தர் அதை ஓய பண்ணி அதில் ஒரு உயர்வை தந்து மீண்டும் அனுமதித்து மீண்டும் அதை ஓய பண்ணி இப்படியே நடத்திக்கிட்டே வர்றார். கடைசியில் நாம் கண்களை மூடும்போது நம்முடைய பிரயாசங்களை விட்டு முழுவதும் ஓய்ந்திருப்போம். அப்பொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதுவான சகல ஆசீர்வாதங்களும் வெகுமதிகளையும் பலனையும் கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, சவாலை எப்படி எடுத்துக்கணும்னா, அதை உங்களுக்கு வரப்போகிற மேன்மையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி எடுத்துக்கணும்னா, அது எனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் எடுத்து நான் அதில் ஜெயிச்சு நான் அதில் மேற்கொண்டு கர்த்தருடைய பார்வையிலே நான் நின்று விட்டேன், சோதனைகளில் நான் நின்றுட்டேன், நான் அதை தாண்டும்படி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் அது பதிவு செய்யப்படும்படியாகவும் பூமியிலே ஒரு உயர்வை பார்க்கும்படியாகவும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அப்படிதான் கடந்து போக வேண்டும். உபத்திரவம் பூமியில் இருக்கிறவரை நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன். திரும்ப ஜெபிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் இவர்களுக்காக வேண்டாமல் இவர்கள் உலகத்திலே படுகிற சோதனையிலே இவர்கள் ஜெயிக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து நான் என்ன பண்ண போறேன்? இவங்களை பிரச்சனைகளே வேண்டாம்னு எடுத்துக்கிறங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றேன்? மாறாக, ஆண்டவரே, இந்த பிரச்சனையை இவர்கள் கடக்கும்படி இவர்களுக்கு உதவி செய்யும். ஏசு அப்படிதான் சீசர்களுக்கு ஜெபம் பண்ணினார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர்ற பிரச்சனைய ரெண்டு விதத்துல நீங்க யோசிக்கணும். பிரச்சனைகள் உங்களால வந்துச்சா, தேவனால அனுமதிக்கப்பட்டதா? இதுல ரொம்ப கிளியரா இருக்கும். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப நீங்க தவறு செஞ்சு நீங்க சோதிக்கப்படுறீங்களா? நீங்க அதுல ஒரு உயர்வை தேடினா அதுல உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். நான் ஒரு ஆளுக்கு தீமை செய்வதனால், எனக்கு ஒரு ஆள் தீமை செய்யுதுன்னா நான் நினைச்சுக்கிற கூடாது இது ஆண்டவர் தருகிற சோதனை எனக்கு உயர்வை தருவார். இது நம்ம ஏற்படுத்தி கொண்ட தீமை. எதை விதைக்கிறோமோ அதையே நாம் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். ஆனால் தேவனால் வருகிற ஒரு சோதனை இருக்கிறது, தேவனால் அனுப்பப்படுகிற சில காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதான் முக்கியம். அப்ப பிரச்சனைகள் வந்தவுடனே ரெண்டு விதத்துல நீங்கள் யோசிங்க. என்னால் வந்ததா அல்லது தேவனால் வந்ததா? அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை சில வேளையில் நம்ம மாட்டி நம்மளா செஞ்சதுனால கூட பிசாசு கூட அதில் தலையிடுவான்.
தேவனும் கூட சில வேளைகளில் எதிரியை நமக்கு தலையிட பண்ணுவார். ஏன்னா யோபு விஷயத்தில் ஆண்டவர் பிசாசை தேவன் தான் தலையிட பண்ணுகிறார். யோபுக்கு ஏன் பிசாசு உத்தரவு கேட்குறான்? யோபு என்ன பாவம் செஞ்சார்? தேவனே தலையிட பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்டியன் லைஃப்பை நீங்கள் இப்படி எடுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்துருவீங்க, நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க. ஆண்டவர் தேடி எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, ஆண்டவர் தேடினா இதுவரை ஒரு தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நீங்கள் தொழிலுடைய ஆசீர்வாதத்தை கணக்கு பண்ணிங்கன்னா அந்த சோதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவீங்க. ஆண்டவரோட இருக்கிற ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு, ஆண்டவரோட இருக்கிற ஏன் எனக்கு ஒரு வெற்றி வரல, ஆண்டவரோட இருக்கிற எனக்கு ஏன் ஒரு மேன்மை கிடைக்கலன்னு நினச்சிட்டா சோர்ந்து போயிடுவீர்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்றைக்குமே இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிறீங்க. உங்களோடு தேவன் இருக்கிறாரா இல்லையா தான் கேள்வி. உங்களோட அவர் இருந்தார், முள்ளான பாதையிலையும் சந்தோஷமாய் நடக்கலாம். அவர் உங்களோட இருக்கிறத மட்டும் எப்பொழுதும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சில வேளையிலே தாழ்விலே நடத்தினாலும் ஏற்ற வேளையிலே நம்மளை உயர்விலே நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற தாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு பூமியிலே உபத்திரம் உண்டு, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ரசிக்கப்பட்ட உடனே நீங்க இந்த பாடுகளை அனுபவிக்கணும்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? எழுதி வச்சிருக்கார். நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும், உங்களுக்கு இவ்வளவு எதிரி இருக்கணும், நீங்க இப்படி அழுகணும், இப்படி உங்களுக்கு பிரச்சனை வரணும் அப்படின்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எதை வச்சு? எதின் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிக்கலாம். இதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது. என்னன்னு? இயேசு பிறப்பார், இயேசு இப்படிலாம் பாடுபடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இது பூமியில இருக்கும்போது தெரிஞ்சிச்சு, சீசர்கள் இடத்துல சொன்னார். அதனாலதான் தைரியமா சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. தன் ஜீவனை நேசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. தன் ஜீவனை வெறுக்கிறவன் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் சொல்லிட்டு சொல்றாரு. இங்க எவ்வளவு அழகா தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை, எவ்வளவு ப்ராஃபட்டிகளா உள்ள வார்த்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இதோ எருசலேமுக்கு நான் போகிறேன், நான் போகணும். அங்கே மனுஷகுமாரன் எங்கே ஒப்பு கொடுக்கப்படுவார்? பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேதபாரகர் இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரின் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அங்கு அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுவார்கள், அவரை வாரினால் அடிப்பார்கள், அவர் மேல் துப்புவார்கள், அவரை கொலை செய்வார்கள். இதெல்லாம் எழுதியிருந்ததையே இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். இது சொன்னதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? உங்களை குறித்து ஒன்று எழுதி வைத்திருக்கிறார். கஷ்டம் இல்லாமல் போயிடலாம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க இந்த வயசுல இந்த கஷ்டப்படணும், இந்த வயசுல இந்த பிரச்சனைகளை சந்திக்கணும். பாயிண்ட் அவுட் பண்றார். பிரதான ஆசாரியர்களாலும் வேதபாரர்களாலும் உங்களுக்கு யார் எதிரி என்று நியமிக்கிறார். உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள், இருக்கணும். உங்க எதிரிகளை கர்த்தர் வைக்கணும். வச்சாதான் உங்களுக்கு ஆண்டவர் பிளான் போட்டு நடத்துறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஒரு திருச்சபை 2 பாதையில நடக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க. 2 பாதை. பரிசுத்தத்துக்கு நேராக முன்னேறி செல்லுகிற ஒரு கூட்டம், இடரல் செய்கிற ஒரு கூட்டம். ரெண்டுமே சீசர்கள் நடுவே தான் இருந்தார்கள். பரிசுத்தத்துக்காக முன்னேறி செல்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்து போராட்டத்தை வைக்கிறார். இந்த போராட்டம் யார் மூலமாய் வருகிறது? இடரல் செய்கிற கூட்டம் மூலமாய். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் எழுதி இருக்கிறபடி மரிக்க போகிறார். ஆனாலும் எவன் காட்டி கொடுக்கிறான் அவனுக்கு, பாத்தீங்களா, எழுதி இருக்கிறபடி அவர் பாடு அனுபவிக்க வேண்டும். ஓகே, இந்த பாடுகளை உட்படுத்துகிறவன் யார்? இடரல் உண்டாக்குகிறவன் ஒருவன் உள்ளே இருக்கிறான்.
அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பார்வோனை பார்த்தா சில வேளையில பாவமா இருக்கும் எனக்கு. அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவனை போல அந்த இடத்துல காட்சி எழுப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், டேய் அவனை திமிர் பிடிக்க வச்சதே நான் தான். அவனை கடினப்படுத்துவேன், அவன் உன்ட்ட மோதுவான், அப்புறம் அழிவான், நான் மகிமைப்படுவேன். பார்த்தீங்களா, ஒரு கேரக்டரை வழி நடத்தி முன்னேறி செல்ல இஸ்ரவேல் ஜனங்களையும் தடுத்து நிறுத்த பார்வோனையும் வைத்து ஒரு கூட்டத்தையே ரெண்டாக பிரித்து தடுத்து நிறுத்துகிற ஒரு கூட்டம், முன்னேறி செல்கிற ஒரு கூட்டம். முன்னேறி செல்கிறவனுக்கு வெற்றியின் கிரீடமும், தடுத்து நிறுத்துகிறவனுக்கு கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆண்டவர் ஆழத்தில் இறக்குகிறார். நல்லா கவனியா, ஆண்டவர் எழுதின தலையெழுத்து தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்கிறதா இப்ப ரொம்ப முக்கியம். முன்னேறி செல்லுகிற கூட்டத்தில் இருக்க வேண்டும், இடரல் பண்ணுகிற கூட்டத்தில் இருக்கவே கூடாது. புரிஞ்சக்கு ஒரு ஆளிலையா சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு விரோதமா இருக்கீங்கன்னா பிசாசு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை முன்னேறதுக்கு உன்னை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீ அதால பாதாளத்தில் நீங்க விழுவீங்க, அவன் செங்கடலை கடந்து அவன் போயிடுவான். எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் போராட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை தாண்டி 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 போகணும். பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவனும் ஒரு கேரக்டரை யூஸ் பண்றாரு, பிரச்சனைகளை சந்திக்கிறவனும் ஒரு கேரக்டர். பிரச்சனைகளை உண்டு பண்றவனா நீங்க மாறிடக்கூடாது. அதை தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். யூதாஸ் வச்சுதான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எழுதி இருக்கிறபடி. யூதாஸ் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு காட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் ஏவன் காட்டி கொடுக்கிறான் அவனுக்கு ஐயோ. சகோதரனே, நீங்க பாட அனுபவிக்கிற கூட்டத்தில் இருக்கணும், இடரல் பண்ணுகிற கூட்டத்தில் ஒருபோது இருக்கக்கூடாது. அதனால என்னை குறித்து என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ எல்லாமே நிறைவேறணும், நிறைவேறி முடியணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்துல ஒப்பு கொடுப்பார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் யூதாசும் தான் இவருக்கு இடரல் பண்ணும்படி ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ். அவனுக்கு ஐயோ, இயேசுக்கு எழுத மாதிரி நடக்க போகுது, ஆனா உனக்கு ஐயோ. அப்ப வேதவாரர் பரிசேயரே அவருடைய எதிரிகள். அந்த நேரத்தில் மரண ஆக்கினைக்குள்ளாக அவரை தீர்த்தார்கள், அவரை ஒப்பு கொடுத்தார்கள். நம்மள ஆண்டவர் சில இடங்களில் ஒப்பு கொடுப்பார். சிலர் உங்களை குற்றவாளியாக தீர்ப்பிடுவார்கள், சிலர் உங்களை பரியாசம் பண்ணுவார்கள், சிலர் உங்களை வாரினால் அடிப்பார்கள், சிலர் உங்களை காரி துப்புற அளவுக்கு நிந்தனம் பண்ணுவாங்க, சில பேர் கொலையே செய்யற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பாதையில தான் போனார். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா பயப்படாதீங்க, ஆண்டரோட இருந்தீங்கன்னா நீங்க கலங்காதீங்க. யாராவது உங்களை பரியாசம் பண்றாங்கன்னா கலங்காதீங்க, உங்களை கேவலமா பேசுறாங்கன்னா கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் சரியான பாதையில போறாரு. இது இயேசு போகிற ஒரு அழகான ஒரு பாதை. அல்லேலூயா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் 13:29 இங்கேயும் பார்க்கிறோம், எழுதி இருக்கிறபடி என்று நாம் இங்கே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:29. பாருங்க, அவரை குறித்து கவனிக்கிறீங்களா? அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, அதுக்கப்புறம் தான் மரத்துல இருந்து இறக்க. நீங்க சாகிறதுக்குள்ள உங்களை குறித்து எழுதி இருக்கிற எல்லாம் நிறைவேறணும். நீங்க என்ன நினைப்பீங்க, என்னை மேன்மையா வைக்கணும்னு சொன்னார் பிரதர், அது சாகிறதுக்குள்ள நடக்கணும். இல்ல, உங்களை சிலுவையில அறையணும். என்ன, ஏசு அந்த பாதையில தானே போனாரு. உங்களை காரி துப்பி அடிச்சு நிந்திச்சு அவமானப்படுத்தி உங்களை அந்த இடத்துல போராட்டங்களை நீங்க சந்திக்கணும். அது ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க தாண்டணும். தாண்டதுக்கு அப்புறம் தான் உன்னை சிலுவையில இருந்தே இறக்குவாங்க. அதுக்கு வர இறக்கவே மாட்டாங்க, அது வர உடைய அரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனிங்க, முள்ளுகளா இருக்கும் கெத்செமனே தோட்டத்தில். அதை வெட்டிட்டு போறதுக்கு பட்டயத்தை எடுக்கிறார். எத்தனை பட்டயம்? பட்டயம் எடுத்தாச்சு. எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர்? 2 பேரா? எடுத்தோன்னு போதும் என்று சொல்லிவிட்டார்.
முன் நடப்பவர்களும் பின் நடப்பவர்களும் முன்னாடி இருக்கிறத அப்படி வெட்டி விட்டு கிளையை வெட்டி விட்டு அப்படி நடந்து போவான். பட்டயத்தை வச்சிருந்தார். இந்த வெப்பனை காசு கொடுத்து வாங்கி வைடா அப்படின்னு கையில் வச்சிருக்கிறாரு. கையில் வச்சிருக்கிற இந்த வெப்பன் கூட ப்ராஃபசி. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லும்படி இந்த வார்த்தை நிறைவேறும். ஒரு கள்ளன் தொங்கிக் கொண்டு 2 கள்ளர்கள் நடுவில் இருக்கிறார். அங்க பார்த்து சொன்னாரு, வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் கள்ளர்களுக்கு நடுவே சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் வஸ்திரம் அங்கே, அன்னைக்கு அவர் என்ன வஸ்திரம் போட்டிருந்தாருன்னா, எந்த கிளாத் வெட்டாம ஒரே நெய்தலாய் உள்ள ஒரு அங்கி. அந்த அங்கிய எப்பவும் போட்டிருப்பாரா, அன்னைக்கு போட்டிருப்பாரான்னு தெரியாது. என்னுடைய கெஸ் படி அன்னைக்கு போட்டிருந்திருக்கலாம். அதை சீட்டு போட்டார்கள், வேத வாக்கியம் நிறைவேறும்படி. நீங்க என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா, என் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் வேத வாக்கியத்தின்படி நிறைவேற வேண்டும்? அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான், நிறைவேறின பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கினார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ, எல்லாம் நீங்க முடிஞ்சாதான் உங்களுக்கு மேன்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பட வேண்டிய பாடுகளை எல்லாம் பூமியில பட்டாதான் உங்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். மார்க் 10 இதே இருக்கும். எழுதி இருக்கிறபடி மனுஷகுமாரன் போகணும், சிலுவையில் அறையப்படணும், எல்லாம் பண்ணணும், 3ஆவது நாள் அவர் உயிர் தழுவார். இங்கேயும் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நிறைவேற்றி சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணினார்கள். அவரும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அப்படின்னா பாடுகளுக்கு பின்பாக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். எல்லா ஆண்டவருடைய திட்டப்படி உங்க வாழ்க்கையில நடக்கணும். கஷ்டங்களை கண்டு ரிவர்ஸ் ஓடிடாதீங்க, கண்ணீரை கண்டு ஓடிடாதீங்க. உனக்கு எதிராக எதிரிகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். நீ கர்த்தரோடு இருந்து ஒரு எதிரி வர்றான்னா அது கர்த்தர் அனுமதித்த எதிரி. நீ அவனை தாண்டிடணும், யோர்தானை தாண்டணும், செங்கடலை தாண்டணும், தாண்டி 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 போகணும், பலனை கேட்டு தாண்டி தாண்டி போகணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடைமுனை முதல் கொண்டு என்ன பண்றார், அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த சங்கீதத்துக்கு மீண்டும் வந்துருங்க. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டி முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில யுத்தங்கள் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக இதை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். சரி, இதுல 3 காரியங்களை, 3 வெப்பன் இதுல இருக்கிறது. நமக்கு 3ஐயும் தியானிக்க நேரம் போதாது. ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அந்த 9வது வசனம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். 3 காரியத்தை செய்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இங்கு ஆண்டவர் சித்தமானால் நம்ம இன்னைக்கு வில்லை ஒடித்து, வில் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்த களத்தில் இருக்கும். சாகிற வரை இந்த வில்லு இருக்கும், இந்த ஈட்டியும் இருக்கும், இந்த ரதமும் இருக்கும். 3 வெவ்வேறு கோணத்தில் உங்கள் குடும்பத்தை தாக்குகிற ஆயுதங்கள். நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் வரணும். கர்த்தர் இதை ஒரு நாள் ஓய பண்ணுவார். நீங்கள் இதை இப்பொழுது ஓய பண்ணினாலும் இன்னொரு வில்லை நீங்கள் சந்திக்க நேரிடும். எப்பொழுது நீங்க ஓய பண்ணுவீங்கன்னா, எல்லாம் நிறைவேற்றின பின்பு உங்களை இறக்கி அப்படி குழியில இறக்குவாங்க பாருங்க, அப்பதான் எல்லாம் முடியும். எழுதி இருக்கிறபடி எல்லாம் முடியும். நீ எத்தனை வில்ல சந்திச்ச கர்த்தர் கணக்கில் வைப்பார். பிரதான ஆசாரியர் அடித்தது, வேதபாரகர் அடித்தது, பரியாசம் பண்ணது, துப்புனது எல்லாம் எழுதி இருந்தது. அது நிறைவேறிச்சு. உங்க வாழ்க்கையில எவ்வளவு வில்லு வரணும், எவ்வளவு ரதம் வரணும், எவ்வளவு ஈட்டி வரணும், உன் குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைப்பார். கர்த்தர் தருகிற பாடுகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த மாட்டீங்களே? நன்றி செலுத்தணும். எனக்கு அவரே வாய்ப்பு தருகிறார், அவரே ஜெயிக்க வைக்கிறார், அவரே எனக்கு பரிசளிக்கிறார். பாத்தீங்களா? அவரே நம்ம மேட்ச் அவரே ஃபிக்ஸ் பண்றாரு. ரெஃப்ரியா இருந்து, டே இவனோட மோதுடா, அடிடா, ஜெயிடா, வா இவனோட மோது, 2 தடவை தோத்துட்டியா,
ஜெயிச்சிரு. அவர் தான் மேட்ச் ஃபிக்ஸ் பண்றார். ஹல்லேலூயா. போராட்டங்களை தேவனே அனுமதிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். நீங்க சொல்ல மாட்டீங்க நல்ல தேவன், நாங்க சொல்லுவோம் நல்ல தேவன். எதிரிகள் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நான் இதில் எப்படி நிற்கிறேன்னு தான் கர்த்தர் பார்க்க போகிறார். எனக்கு ஒரு வசனம் மிகவும் புதுசாக ஆண்டவர் எனக்கு உள்ளே இருந்து ஒன்று புரிய வைத்தார். தேவாலயத்தில் ஒருத்தி காணிக்கை போடுகிறார். காணிக்கை போடும்போது ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் நிறைய போட்டார்கள். அந்த வார்த்தையில் இருக்கும் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் வந்து கட்டுக்கட்டாக போடுறான், செக் புக்கெல்லாம் போடுறான். சிலதெல்லாம் அந்த காணிக்கை ஓட்ட அந்த கேப்பில் கூட காசை வைக்க முடியல. அதை வேணுக்குமே வச்சுட்டு இப்படி அழுத்துவான். அதை அழுத்தி உள்ள அமுக்கும். அவ்வளோ பைசா உள்ள. சில பேர் பாவம் போடும்போது டங்குன்னு கேட்கும். எங்கள் கூட்டத்துக்கு ஒரு தாத்தா வருவார். அவர் வந்தோடனே காணிக்க போட்டோடனே டங்குன்னு சொல்லணும். நான் அதை கேட்காத மாதிரி இருந்துக்கிருவேன். நான் கேட்டு நான் கஷ்டப்பட்டு என் கஷ்டம் அவரை தாக்கிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம். அதனால நான் அப்படி கேட்காத மாதிரி இருப்பேன். அந்த காயினை டங்குன்னு போட அது சந்தோஷம். அதான் பெரிய காணிக்கை. ஏன்னா அவர் தனக்குள்ளதை எடுத்து ஜீவனத்துக்குள்ளதை எடுத்து ஓடுகிறார். இயேசுவும் பார்க்கும்போது பெரிய பணக்காரர்கள்லாம் காணிக்கை அப்படியே கொட்டுனான், பார்த்துக்கிட்டே இருந்தான். அது இயேசு முன்னாடி இருந்தால் எப்படி கொட்டியிருப்பான்? அப்படியே வந்து அப்படி அவர் பார்க்கும்போது இப்படி உள்ள வச்சிருப்பான். இயேசு இதுக்கெல்லாம் மயங்க மாட்டார். நம்ம மயங்கலாம், அவர் மயங்க மாட்டார். இயேசு மயங்கினார். அந்த இடத்துல ஒரு ஏழை விதவை, கணவன் தான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலில் பெண்கள் எந்த வேலையும் எதுவும் பெருசாக செய்ய முடியாது. வீட்டோடு ஒரு முஸ்லீம் பெண்ணை போல தான் அடங்கி இருக்கணும். இவளுக்கு என்ன வருமானம், இவளுக்கு என்ன காசு? தன் ஜீவனத்துக்குள்ளதை தூக்கி அப்படி போட்ட உடனே ஆண்டவர் அந்த காணிக்கையில மயங்கி விட்டார், சந்தோஷப்பட்டு விட்டார், பாராட்டினார். இவ தான் இருக்கிறதுல பெஸ்ட் காணிக்கை கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல காணிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா கவனிங்க, சிறு வயதிலிருந்தே அதிக பிரச்சனையோட அதிக போராட்டத்தோட நீங்க இருந்தாலும் ஆண்டவருக்காக இந்த போராட்டத்தை தாண்டி வாழ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருடைய பார்வையில மேன்மையான ஒரு பரிசுத்த ஒரு வாழ். இங்க தன் ஜீவனத்துக்குள்ள காசை போட்டா அவள்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல வர்றத நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு அவ்வளவா போராட்டம் இல்லை. நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக ஒன்று செஞ்சுட்டு போறீங்க. ஆனா நாங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்குள்ள. ஆனா நாங்களும் முயற்சி செஞ்சு என்னால் முடிந்ததை இயன்ற மட்டும் நான் செய்யும்போது என் தேவன் அங்கு பார்ப்பார். அவர்களை ஐஸ்வர்யவான்கள் கொடுத்த அநேக காணிக்கையாக அவர்களையும், பலவீனத்தின் நடுவே கர்த்தருக்காக வாழ நினைக்கிற உங்களை என்னையும் ஏழை கொடுத்த விதவையின் காணிக்கையை போல கர்த்தர் அங்கீகரிப்பார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. வாய்ப்புகள் அநேகம் இருந்து ஆண்டவருக்காக வாழ்வதல்ல, வாய்ப்புகள் இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ்கிற நீதான் ஏழை விதவை போட்ட காணிக்கைக்கு சமம். காணிக்கை பத்தி கர்த்தர் அங்கு பேசவில்லை, அதை மட்டும் பேசவில்லை. குடும்பமா எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, நீங்க ஆண்டவரை தேடுறீங்க. நீங்க ஐஸ்வர்யத்துல கொடுக்கிற காணிக்கை, பல எதிர்ப்புகள் இருந்தும் நீ ஆண்டவரை தேடுகிறாய். நீனே ஏழை விதவை போட்ட காணிக்கை. புரிஞ்சா நான் சொல்றது? எத்தனை பேர் எடுத்துக்கொண்டீர்கள்? கரங்க புரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு பலவீனன். அநேக வேளையில ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது உண்டு. நான் ஒரு பலவீனன், நீர் என்னை நம்ப வேண்டாம். பல தடவை நான் ஜெபம் பண்ணிருக்கேன், நீர் என்னை நம்ப வேண்டாம். எனக்கு பதிலாக இன்னொரு ஆளை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் டிலே பண்ணுவேன், நான் லேட் பண்ணுவேன், நீ விரும்புகிறத செய்கிறதுக்கு திராணியற்றவன் அப்படின்னு மற்றவங்க ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம், என்னை ஆளை விட்டுருங்கன்னு நம்ம சில வேலையில் சொல்லும்போது ஆள் மனசில் இந்த வசனம் தான் நம்மை தொடும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதிகமாய் நீ பிரயாசப்பட்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்த. பாவம் செய்கிற வாய்ப்பு இல்லை. பாவத்தின்படியே நீ ஒரு பரிசுத்தவானாக சன்மார்க்கனாக இருக்கிற, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற சில வாலிபர்கள் ஆண்டவருக்காக வாழும்படி துடிக்கிறான், அழுகிறான், ஏங்குறான், முன்னேறி வர்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீனே ஏழை விதவை போட்ட காணிக்கை. கொஞ்ச பலன், நல்லா தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச பலன் அதிக பிரயாசம். ஆண்டவர் எதை விரும்புவார் சொல்லுங்க? கொஞ்ச பலன்
அதிக பிரயாசம். நிறைய பலன், கொஞ்ச பிரயாசம் அல்ல. கொஞ்ச பலன், அதிக பிரயாசத்தையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வில்லை ஒடித்து, வில் என்பதை நாம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். வில் என்பது நமக்கு எதிராக இருக்கிற சதி ஆலோசனை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க வில் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு எதிராக இருக்கிற சதி ஆலோசனைகள். எடுத்துக்காட்டாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. வில் வீரர் யோசேப்பை என்ன பண்ணாங்க? மனமுடிவாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு இங்கே யாக்கோபு மூலமாக, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. மனமடிவு, பகை, உங்களை மனம் அடிவாக்குகிற சூழ்நிலை உங்களை சுற்றிலும் இருக்கிறதா? அது ஒரு வில். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வில்லை ஒடிப்பேன் அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பூமியில வாழ்றவர வில் உனக்கு நேராக எய்யப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை மனமடிவாக்குகிற கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருப்பார்கள். நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். அதுக்கு தான் சொன்னேன், ஆண்டவர் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் அவர் என்ன பண்ணணும்? நிந்திக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும். நமக்கு எதிரிகளை, எதிர்ப்பவர்களை, நிந்திப்பவர்களை, பகைப்பவர்களை கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை வில்லை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பு அப்படித்தான் பகைச்சாங்க. யோசேப்புடைய கதை எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தான். அவனுக்கு நல்ல ஆடைகளை தைத்து கொடுத்தான். சகோதரர்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. கவனிங்க, அப்பா தச்சு கொடுத்தது இவன் தப்பா? ஆண்டவர் யோசேப்புக்கு ட்ரெஸ் கொடுத்தது தப்பா? யாக்கோபு மூலமாக கொடுத்த தப்பா? இல்ல. இவன் ஏன் பகைக்கிறான்? இவனுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், எவன் மேல் இரக்கமாயிருப்போம் அவன் மேல், எவன் மேல் அன்பா இருக்கிறவன் அவன் மேல இருப்பேன், எவனை நேசிக்கிறவன் அவனை நான் நேசிப்பேன். யோசேப்புக்கு வஸ்திரம் மட்டுமா கொடுத்தார்? யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் பிரச்சனைகளையும் கொடுத்தார். அழகான வஸ்திரத்தை கொடுத்தான், அண்ணமாருக்கு பிடிக்கல. ரெண்டாவது, இவன் தரிசனங்களை பார்க்கிறான், சொப்பனத்தை பார்க்கிறான், நடக்க போறதை பார்த்தா. ஒரு சின்ன பையன் நடக்க போறதை பார்த்தா ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டான். இவன் கண்ட தரிசனத்துக்காக இவனை பகைத்தார்கள். சொன்ன, உங்கள்கிட்ட இருக்கிற சில மேன்மைக்காக, உங்கள்கிட்ட இருக்கிற சில ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள்கிட்ட இருக்கிற அழைப்புக்காக, அபிஷேகத்துக்காக உங்களுக்கு எதிராய் பொறாமைப்படுகிறவர்கள் எழும்புவார்கள், பகைப்பார்கள். இதுதான் வில். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் பகைக்கிறாங்க? நீ சொல்லுங்க, நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் நல்லா தானே போய்கிட்டு இருக்கேன். யோசேப்பு ஏதாவது தப்பு பண்ணாரா? சொல்லுங்க. யோசேப்பு, தானியேல் 2 கேரக்டர் செம கேரக்டர். தானியேல் கூட ஒரு பாவ காரியத்தில் சிக்காம அப்படி தப்பிச்சு அப்படி போயிட்டார். இவன் சிக்கி வெளியில வந்த ஒரு உத்தம ஒரு ஊழியர், பரிசுத்தவான் யோசேப்பு. என்ன தப்பு பண்ணான்? அப்பா ட்ரெஸ் கொடுத்தது தப்பா? அப்பா கிருபை கொடுத்தது தப்பா? அப்பா தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பா? ஏன் இப்படி பகைக்கிறாய்? கூட இருக்கிற அண்ணன் தம்பிலாம் பகை. அப்பா நேசிச்சவனே பகை. அப்பா ஒரு ட்ரெஸ் கொடுத்தா பகை.
அங்கிருந்து வர்றான். அப்பா ஒரு நாள் சொல்றாரு, டேய் சாப்பாடு கொடுத்துட்டு வாடா. சாப்பாடு கொடுத்துட்டு போறான். போகும்போது சோறு கொண்டு வர்றான். சாப்பாடு கொடுத்தவன மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றான், சாப்பாடு கொடுக்க போனவனை தூரத்தில் இவர்கள் கண்டு இவனை கொல்லும்படி திட்டம் போடுகிறார். சகோதரன், நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஆள் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கும். உங்க முகத்துக்கு முன்னாடி சிரிக்கும், உங்களுக்கு பின்பாக பகைக்கும். இவங்களா உங்களை பத்தி பேசுறாங்கன்னு சொல்ற அளவுக்கு உன்னை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிற வில். ஆண்டவர் சொன்னார், யோசேப்புக்கு எதிராக வில் வீரர் மனமடி. அவன் மனசை உடைச்சிட்டேன். சாப்பாடு கொடுக்குறவரை எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி சும்மா நம்ம மேல எரிச்சலா இருக்கான்னு பார்த்தா கொண்டு போனா சாப்பாடை வாங்கினேன். அட பாவிலா, திண்ட சோத்துக்காவது நன்றி கடனாக சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி ஆளை பிடிச்சி தண்ணீர் இல்லாத குழியில நீச்சல் அடிச்சு கூட இவன் வெளியில வந்துடக்கூடாது. கொஞ்சம் தாகத்துக்கு அந்த தண்ணியை கூட குடிக்க கூடாது, பொத்துன்னு கீழே போட்டுட்டான். யோசேப்பு இருதயம் எவ்வளவு மனமடிவாக இருந்திருக்கும், எவ்வளவு இருதயம் கலங்கி போயிருப்பான். டே, உன்னை நேசிச்சனே, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தனே, உனக்கு என்ன துரோகம் பண்ண, நீ என்னை இப்படி தூக்கி உள்ள போட்டீங்களடா. உள்ள தூக்கி போட்டு கொண்டதுக்கு சமம் உள்ள போட்டாச்சு. இன்னொருத்தவன் தூக்குறான், தூக்கி இவனை வித்துருவோன்னு சொல்லிட்டு அவனை வித்துட்டான். கூட சேர்ந்தவன் வித்துட்டான். இவ்வளவு துரோகங்களையும் இவ்வளவு பகைகளையும் சுமந்தவன் தான் யோசேப்பு. யோசேப்பு தான் சொல்றா, யோசேப்பு வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. இவனை கொன்று போட, அழித்து போட, மனமடிவாக்க, பகைக்க அம்புகளாய் சகோதரர்கள் எல்லாரும் பாஞ்சாங்க. உங்களுக்கு எதிராகவும் உங்க குடும்பத்தில் உங்க தாய், தகப்பன், மாமி, மாமனார், உங்க சபையில யாரோ ஒருவர், உங்கள் உடன் ஊழியர் யாரோ மனமடிவாக்குனா கவலைப்படாதீங்க. நீ பூமியில வாழ்கிற வரை இந்த அம்பு பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அம்பு மேல வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அம்பு மேல பாயுதுன்னா வாங்கிக்கிட்டே இரு, வாங்கிட்டே இரு. அதான் நீ மேய்ப்படும் கண்மலையுமாய் நீ மாறி விடுவாய். வரட்டும், தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், பகைக்கிறவன் பகைக்கட்டும், எதிர்த்து பேசுறவர்கள் எதிர்த்து பேசட்டும், அவமானப்படுத்துட்டு, துரோகம் பண்றவங்க துரோகம் பண்ணட்டும். நான் நன்மை செய்யறேன், அவன் தீமை செய்யறான், செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நமக்கு எதிராக சதி ஆலோசனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கட்டும். ஆனாலும் யோசேப்பின் கரம், அவனுடைய வில், அம்பு உறுதியா இருந்தது. கரங்களை வைத்து இல்லையா சொல்லுவோமா? என்ன உறுதியா இருந்துச்சு? அவன் அம்பு என்ன உறுதியா இருந்துச்சு? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அவர்கள் மனமடிவாக்கினார்கள், ஆனாலும் இவனுடைய உறுதியா இருந்துச்சு. அப்படின்னா என்ன? இவன் அம்பு விட்டானா? என்ன உறுதியா இருந்துச்சுன்னா, இவன் ஒரு அம்பு விட்டான். அவன் விட்டது பகை அன்பு, இவன் விட்டது அன்பின். ஆம், தீமைக்கு தீமை சரி கட்டாமல் தீமைக்கு நன்மை. அண்ணமாரெல்லாம் பகையை தூக்கி எறிகிறா, யோசேப்போ அன்பை தூக்கி எறிகிறான். இதுதான் நீங்க செய்யற வில்ல ஒட்டிக்கிற ஒரு ஆயுதம். நீ அப்படி செய்யறவன ஆண்டவர் உயர்த்தி கண்மலையும் மேய்ப்பனுமாக கர்த்தர் உயர்த்தினார். தன் சகோதரர்கள் எல்லாரும் பின்னாடி சாப்பாட்டுக்காக வர்றாங்க. நல்லா கவனிங்க, உன்னை எதிர்க்கிறவர்கள் உன் காலடியிலே விழும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அடிக்கடி யூடியூப்ல சொல்றாங்க, நானும் சொல்றேன் ஒரு ஆமேன். உங்க மேல அம்பு பாஞ்சு நீ அமைதியா இருக்கணும். நீ அமைதியா இருந்து கொண்டே இருந்த அன்பின் அம்புகளை நீ எய்து கொண்டே இருப்பாய். ஆனால் யார் உனக்கு எதிராய் வந்தார்களோ அவர்களே உணவு தேடி எந்த தம்பியை குழியில போட்டாங்களோ சாக்கு மூட்டையோட எங்க வந்து நிற்கிறாங்க? யோசேப்புடைய ஆசீர்வாதத்துக்காக வாசலிலே காத்திருக்கிறார். இப்பொழுது உன்னை புரியாமல் உன்னை நடத்தலாம், ஒரு காலத்தில் உன்னை தேடி உன்னை பகைத்தவர் வருவார்கள், உன் குடும்பத்தை தேடி வருவார்கள். பகைய, நிந்தைய, அவமானத்தை அப்படியே வாங்கி உள்ள மனசுல வச்சுக்கிறங்க. வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுதுகிட்டு இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தேடி வரும்படி செய்வார். தேடி வந்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? வாடா செத்தடா இன்னைக்கு. இந்த விசப்பாம்பு மாதிரி சில பேர் இருப்பாங்க.
ஒரு வார்த்தை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச தம்பி இருக்கான், ஒரு வார்த்தை சொல்லுவான். இப்போ போடா லூஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைக்காக காத்துக்கிட்டே இருப்பான். எப்படா அந்த லூஸுங்கிற வேடை இவனை சொல்லலாம்னு வருஷங்கள் போகும். கரெக்டாக போய் அந்த ஒரு நாள் வரும்போது கரெக்டாக அந்த வேடை சொல்லுவான். விஷத்தை அப்படி ஞாபகத்தை, இந்த நல்ல பாம்பு ஞாபகத்தை ஏற்றி வச்சுட்டு பழைய காலத்து படத்தில் காம்பாங்க, எங்கே போனாலும் அது இப்படி பின்னாடியே வரும். இது மாதிரி பின்னாடியே வந்து கரெக்டாக அந்த வேடை யூஸ் பண்ணுவோம். நமக்கே ஞாபகம் இருக்காது, கரெக்டாக அந்த வேடை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்ன, இன்னைக்கு நீ என்ன சொல்கிற? இவ்வளோ காலமாடா நீ ஞாபகத்தில் வச்சுருந்த? ஆமாம், இப்படித்தானே ஞாபகத்தில். பகையை இருதயத்தில் வச்சுக்கிற கூடாது, அப்படியே தலைக்கு ஏறி விஷமா மாறிடும். நாளானாலும் நீங்கள் மறக்க முடியாது. அப்பயே பெருமையும் பகையும் அப்பொழுதே கழிச்சிடணும், இல்லைன்னா நீங்கள் அதனாலே செத்துருவீங்க. யோசேப்பு வாங்கடா சாப்பாடு வாங்க வருவீங்களா, அன்னைக்கு பார்த்துக்கிறோம்னு நினச்சிட்டு அண்ணன்மாரெலாம் லைனில் நிற்கும் போது பாடா படுத்தலை. அவர்களுக்காக யோசேப்பின் இருதயம் பொங்கினது. தான் அழுவதற்கு இடம் தேடி தனியே போய் தன் சகோதரர்களுக்கு அண்ணன்மாருக்காக அழுதான். ஓன்னு கண்ணீர் விட்டு கட்டி அணைச்சு அழுது முத்தமிட்டு இவர்கள் பகைத்தார்கள். ஆளுதான் அண்ணன்மாரு, ஆளுதான் மூத்த விசுவாசி. அவனுக்கு மன்னிக்கிற குணம் இல்லை, இளையவன் மன்னித்து விட்டான். யார் மூத்தவன் யார் இளையவன்? நீங்க மெச்சூரிட்டியான விசுவாசி, இப்போ இந்த விசுவாசின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லவா? மன்னிக்கிறவன் மறக்கிறவன் தான் மெச்சூரிட்டியான விசுவாசி. பகைக்கிறவன் விரோதிக்கிறவன் பெரிய விசுவாசி அல்ல. நீங்கள் பெரியவர்களாக இருந்தும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அவர்கள் குழந்தைகள் எனப்பட்டாலும் அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். பகைச்சதை 13 வருஷமா மண்டைக்குள்ள வச்சுட்டு அப்படியே வாங்கடா ஒரு நாள் என் காலம் வரும் நான் அழிப்பேன் அப்படின்னு நினைக்கல. காலம் வந்துச்சு, அழுதான் கட்டி அணைத்து. இது எல்லாம் என்னை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான், உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் சொல்லிட்டு மன்னித்து விட்டான் பாருங்க. யோசேப்பினுடைய வில் அங்கே உறுதியா இருந்தது. உங்களை பாய்க்கிறவங்களுக்கு நிந்திக்கிறவங்களுக்கு முன்பாக அன்பின் அம்பை என்ன பண்ணணும்? நீங்க விட்டுக்கொண்டே இருக்கணும். யோசேப்பு கணித அதை கீழே, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களின் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும். இவன் அம்பு விடுறதுக்கு இவன் கை ஆண்டவர் பலப்படுத்தினார். நீ ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாதான் இந்த மன்னிக்கிற இருதயம்லாம் வரும். நீங்க மாம்சத்தில் இருந்தீங்கன்னு வச்சுருங்க, போனை போட்டு என்ன இப்படி பேசினீங்களாமே என்கிட்ட, அப்படி என்னத்தை பார்த்தீங்க, அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், சண்டை போட்டுருவோம். ஆண்டவர் கரத்தினால் புயத்தினால் பலப்படுகிறவன் தேவ சமூகத்தில் உட்காருவான். ஏன் உட்காருவான்? எனக்கு எழுதி இருக்கிறது, எனக்கு இவங்க தான்ப்பா எதிரி. கேட்பாங்க டைரக்ஷன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது, சார் நீங்க தான் ஹீரோ. வில்லை யார் சார்? வில்லை அவர் தான். நீங்க தான் ஹீரோ, உங்களை எதிர்க்கிறவன் தான் வில்லை. ஆண்டவர் எழுதி வச்சுட்டார், டைரக்ட் பண்றார், நடிச்சுட்டு போயிட்டே இருங்க. வில்லனை எப்போ ஆண்டவர் அழிப்பாரோ அப்போ பார்த்துக்கிறார். நம்மளாம் இடையில மொதல் சீன்லேயே வில்லன் அழிச்சிட்டிங்கன்னா படம் ஓடாது. அவர் கடைசி வர முடியோட வரணும், அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், அவர் உங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கே. யோசேப்பு தானாய் அம்பை எடுக்கவில்லை, அவன் அன்பின் அம்புகளை எடுத்தான். அவனால முடியாது, கர்த்தரே அவன் கரத்தை பலப்படுத்தி கர்த்தரே அந்த அன்பின் அம்புகளை பாயும்படி செய்தார், பலத்தின. அதனாலதான் அவன் தலைவன் ஆனான். தலைவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? தலைமைத்துவத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. தலைமைத்துவத்திலே போட்டி இருக்காது, தலைமைத்துவத்திலே பொறாமை இருக்காது, தலைமைத்துவத்திலே வாக்குவாதம் இருக்காது, விட்டு கொடுத்தல் இருக்கும். தான் பலவீனன் என்ற அவர்களையும் பலவீனனாய் பார்ப்பான். ஹல்லேலூயா. அதாவது ஃபாதர் ஹார்ட், தகப்பனின் இருதயம் வேணும் தலைவனுக்கு. இவனும் பலவீனன், இவனுக்கு ஒரு தகப்பன் தெய்வம் இருக்கிறார். இவனும் சறுக்கி விழுறவன்கிறத நினைச்சா தான் தனக்கு கீழே சறுக்கி விழுறவன அவன் குறை சொல்லாம அழகா நடத்திட்டு போவான். பண்படாதவர்கள் தான் அதை எடுத்த புளியங்கொம்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஆர்டர் பண்ணுறான். சில பேரை கிளாஸில் லீடராக போட்டுருவான். அவன் சும்மா வந்து அடிப்பான், பார்த்துருக்கீங்களா?
எங்கள் ஸ்கூல்லாம் திடீர்னு ஒருத்தர் லீடராக போட்டோன்னே கம்பை வச்சுக்கிட்டு திடீர்னு மண்டையில் டங்குன்னு அடிப்பான். உன்னை லீடராக போட்டதுக்கு எங்கள் மண்டையை தான் நீ போட்டு அடிச்சுக்கிட்டு, லீடரானா எங்களை போட்டு அடிப்பியா? தலையில் எடுத்து அடிக்கிறான். மோசே மெச்சூரிட்டி ஆகலை, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? நாங்கள் ரெண்டே சண்டை போடுவோம், என்னை கொல்ல சொன்னது யாரா? உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தலைவனுக்கு என்ற ஒரு தகுதி இருக்கிறது. தலைவனாக விரும்பினால் எல்லாருக்கும் கடைசியா இருக்கணும் கர்த்தர் சொன்னார். தலைவனாக விரும்பினால் நீங்கள் அன்பின் அம்புகளை எய்கிறவர்களாக இருக்கணும். உன்னை பகைக்கிறவனுக்கு முன்னாடி நீ அன்பு காட்டணும். பழிக்கு பழி வாங்குவேன், அவனை விட மாட்டேன், என்ன செய்யறேன்னு பாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க தலைவன். நீங்க தலைவன் சொல்லலாம், தலைவன் அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி 4 பேர் இருக்கணும். நீங்க ஒரு ஆள் நின்று அதுக்கு பேர் தலைவன் இல்லை. தகப்பன் குணத்தோடு இருந்தால் தாவீதோடு கூட சேராத கூட்டமும் சேரும். சவுலோ என்னோட வா, என்னோட சேர்ந்துக்க, ஃப்ரீயா இருக்கியா வந்து சேர்ந்துக்க, பலசாலிகள் எல்லாம் பார்க்கும்போது சேர்ந்துக்கன்னு சொல்லுவான். ஆனா தாவீதுக்கு பின்னாடி நான் உங்களோட சேர்றேன்னு சொல்லுவான். உண்மையான தலைவன் யார்? ஆள் சேர்க்கிறவன் அல்ல, தானாய் சேருகிறவன், சேர்க்கப்பட்டவன் தான் தலைவன். உன்னை பார்த்து ஈர்க்கப்பட்டு அநேகர் உன்னோடு கூட சேர வேண்டும். நாமா நீ வா நீ வா நீ வா நீ சேர்ந்துக்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், அது நிக்காது, அது நிக்கவே நிக்காது. அல்லேலூயா. நாமாய் ஒரு ஆளை ஊழியத்துக்கு ஏற்படுத்த முடியாது. நான் என்னோட ஊழியத்தை வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. நானாய் ஒரு சபையில் ஊழியக்காரனாய் ஆக முடியாது. என் தேவன் ஆக்காவிட்டால் யார் ஆக்குவது? நான் ஆக்குவேன்னா நான் எப்படி ஆக்குவேன்? தேவன் தான், அவர்னால தான் எல்லாம் முடியும். யோசேப்பு வில்லை எய்தான், அன்பின் வில்லுகளை எய்தான். கர்த்தர் தான் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தார். கர்த்தர் தான் உங்கள் மன்னிக்கிறதுக்கு யார் அந்த இருதயத்தை தரணும் சொல்லுங்க? தேவனே தரணும். அப்பொழுது நீங்கள் மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாறிவிடல். அப்ப வில் என்றால் நமக்கு எதிராய் வருகிற சதி ஆலோசனை. ரெண்டாவது பாருங்க, வில் என்றால் என்னன்னா, இந்த யுத்த களத்தில் நின்றுகிட்டே இருப்பான், திடீர்னு நெஞ்சில பாஞ்சிடும். எப்படி பாயும்? இப்ப ஈட்டி வச்சிருக்கிறவங்க கூட எதிர்த்தாப்புல நிற்பான், வாள் வச்சிருக்கணும் எதிர்த்தாப்புல நிற்பான். ஆனா அந்த வில் வீரர் எல்லாம் நல்ல கோபுரத்துல உச்சியில மரத்து மேலதான் இருப்பான். கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து அவனை அட்டாக் பண்ணும். நல்லா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நெஞ்சில பாஞ்சிடும். எதிர்பாராத சதி ஆலோசனை. ஹல்லேலூயா. எதிர்பாராம பாயிறதுக்கு பேர் தான் என்னது? சதி ஆலோசனை, வில். எதிர்பாராம நம்ம மேல பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது எப்படி வந்தது? உங்களுக்கு அப்படி கேள்வி வந்திருக்கா? உங்க வாழ்க்கையில் ஒரு இழப்பு, உங்க குடும்பத்தில் ஒரு நஷ்டம், உங்க தொழில ஒரு நஷ்டம், உங்களுக்கு ஒரு விபத்து, நாச மோசம், ஒரு மரணம் வரும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு இருப்பீர்கள், எப்படி வந்தது? ஏன் வந்தது? எதற்கு வந்தது? கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை வந்திருக்கா? இது எப்படி வந்துச்சு? இது ஏன் வந்துச்சு? இது எதற்காக வந்துச்சு? நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அப்படி திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, வில். நீ நல்லா போய்கிட்டு இருக்கும்போது உன் மேல பாயும். திடீர்னு ஒரு நஷ்டத்தை நீங்க சந்திப்பீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனைகளை சந்திப்பீங்க, திடீர்னு ஒரு இழப்புகளை சந்திப்பீங்க. ஏன் உனக்கு என்று தெரியாது. இதான் வில். அது உன்னை மனமடிவாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வில்லில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறேன், உன் குழப்பத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பாராம நடக்கிறது எல்லாம் இனி நடக்காதபடிக்கு கர்த்தரே நம்மை பாதுகாக்க போகிறார். நல்லா கவனிக்கணும். கண்ணி வலைன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. நமக்கு எதிராக கண்ணி வலையை பிசாசு விரிச்சு வச்சிருப்பான். நீங்க தெரியாம போய் காலை வைப்பீங்க, அதுல சிக்கிக்கிறீங்க. இது உங்களுக்கு தெரியாத பிரச்சனை. இதுதான் வில். எதிர்பாராத பிரச்சனை. எதிர்பாராததுல இருந்து கர்த்தர் நம்முடைய கால்களை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவர் இந்த வில்லில் இருந்து என்னை நீங்க என்ன பண்ணணும்? காப்பாது. நீ வில்லை ஒடிக்கிறவர்.
வில்லை ஒடிக்கிறவர், அம்பை முறிக்கிறவர். வாழ்க்கையில எனக்கு எதிராக பிசாசு என்னென்னமோ திட்டம் வச்சிருப்பான்பா. எதிர்காலம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். என் கால்களின் நடையை சீர்தூக்கி பார்க்கும்படி, நான் அழகாய் நடக்கும்படி நீர் எனக்கு பாதைகளை செவ்வப்படுத்தும் நீங்க கேட்கணும். அல்லேலூயா. நாளைக்கு உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? சரியா? பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஆபத்து விரிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். இதான் உங்களுக்கு நேரா பெரிய பெரிய டார்கெட் வச்சு உங்க மார்புக்கு நேரா, உங்க தலைக்கு நேரா அப்படி நீட்டப்பட்டிருக்கும். நீட்டப்பட்டு நம்மளை சாச்சிடலாம், நம்மளை கொன்னுடலான்னு பிசாசு திட்டம் பண்ணி வச்சிருக்கும் போது என் ஆண்டவர் உள்ளே புகுந்து அந்த அம்பை முறித்து விடுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உன் குடும்பத்துக்கு எதிராக என்ன திட்டம் வச்சாலும் கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். எங்கெங்க இருந்தோ பிரச்சனை, எங்கெங்க டார்கெட் வச்சிருக்கானுமே தெரியல பிசாசு. புள்ள நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைக்குள்ள ஒரு கொலைப்படி வச்சிருக்கிறான். நீ எந்த பிள்ளையை நம்பிக்கை இருந்தியோ அந்த பிள்ளைக்குள்ள பிரச்சனையை வச்சிருக்கிறான். இந்த தொழில நம்பிக்கை இருக்கீங்க, தொழில ஒரு ஆபத்தை வச்சிருக்கிறான். இந்த ஊழியத்தை நம்பிக்கை இருந்தீங்க, ஊழியத்தில் ஒரு ஆபத்தை வச்சிருக்கிறான். நீங்க ஒண்ணுமே தெரியாது, உங்க பார்வை கீழே தான் இருக்கும். உங்க பார்வை எங்க இருக்கும்? இப்படி இருக்கும். வில்லு எங்க இருந்து வரும்? இப்படி வரும். நீங்க இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அங்க ரெடியா இருக்கும் போது யாரு உங்களை காப்பாத்துறது? சேனைகளின் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். நீங்க இப்படி ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்துக்கு எதிராக என்னென்ன பிளான் போட்டான்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனா எனக்குன்னு நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அவன் வில்லெல்லாம் ஒடிச்சிரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அம்பை உடிக்கல, நேரம் விறுவிறுன்னு போய் அம்பை உடிச்சா என்ன பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இப்படி வர்ற ஒரு அம்பை பிடிக்கிறது, உடைக்கிறது. நேரம் விறுவிறுன்னு போனாரு, அம்பை வில்ல வாங்கி உடைச்சிட்டார். இதுக்கு மேல நீ எங்கடா விடுவ? என் ஆண்டவர் ரூட், அந்த கீழே இருக்கிற வேர், பிசாசு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்ட வேரை அழிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் அழிப்பார். இந்த வேர்லையே கர்த்தர் நாசம் பண்ண போகிறார். உன் வேரை பற்றி பிடிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உன் வேறு எந்திரிக்க போகுது, அவனுடைய வேர் அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா உன்னோடு கூட பேசிக்கொண்டு, அங்க வச்சு இங்க வச்சு முன்னேறவே முடியாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பின்னாடி குத்துறான், இங்க வருது அங்க வருது, இவ்வளவு பேர் இருக்கான்ப்பா. எத்தனை எதிரின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்கள்ட்ட ஜெபம் பண்றேன். கிட்டத்தட்ட நல்லா இப்ப உள்ள யுத்தத்தில் சொன்னா ஸ்னைப்பர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. பெரிய ஒரு துப்பாக்கி 3-4 கிலோமீட்டர் பாம்பன்ல இருந்து குறி வச்சு தங்கச்சி மடத்துல நிக்கிற நம்மளை சுட்டுருவான். ஸ்னைப்பர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு பேக் வச்சு உயர்ந்த இடத்துல போய் நின்று, அதான் ஸ்னைப்பர்ஸ் தான் அன்னைக்குள்ள அம்பு. டார்கெட் ரொம்ப நேரம் வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹார்ட் பீட் அடிக்குது பார்த்தீங்களா? லப் டப் லப் டப். இந்த செகண்டுக்குள்ள அடிக்கணும், லப் டப். இந்த கேப்ல அப்படி அடிக்கணும். ஏன்னா அது 4 கிலோமீட்டர் தாண்டி டிராவல் ஆகி வரும்போது அவன் மூவ்மெண்ட் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டைமிங் வச்சு அந்த குறி பார்த்து பல மணி நேரம் வெயிட் பண்ணி பெரிய பெரிய பிரசிடென்ட், பெரிய பெரிய அதிகாரிகளை கரெக்டா அங்கிருந்து தூக்கிடுவான். அதான் ஸ்னைப்பர். அங்கிருந்து அடிப்பான், 4 கிலோமீட்டர் வரை பாஞ்சு வரும். இப்ப உக்ரைன் ரஷ்யா போர்ல ஒருத்தவன் அடிச்சான், அவன் தான் பெரிய ஸ்னைப்பர். ஒரு ரஷ்யாக்காரனை ஒரு உக்ரைன்காரன் ஒரு ஸ்னைப்பர் அடிச்சான். உங்களுக்கு எதிராக நீங்க போய்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் சரின்னு உங்களுக்கு எதிராக பாயிண்ட் வச்சு 4 கிலோமீட்டர் இல்ல பல தூரத்துக்கு மேலாக ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசானவன் உன் குடும்பத்துக்கு எதிராய், உன் ஊழியத்துக்கு எதிராய், உன் பிள்ளைகளுக்கு எதிராய் ஸ்னைப்பர் வச்சு வில்லை எய்து, வில்லினால் அம்பை எய்து ரெடியா பாய்ச்சி வச்சிருக்கிறான். அவன் விட்டான்னா நீங்க காலி. இதை யாருனால காப்பாற்ற முடியும்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் கர்த்தரே போய் அவனுடைய வில்லை ஒட்டிப்பார், உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இதான் நமக்கு எதிர்பாராம நடக்கிற காரியம். இதுல இன்னொரு காரியம் இருக்கு. ஆகாப் ராஜா இருந்தான், அவருடைய மனைவி எசபேலுடைய வார்த்தையை கேட்டு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்து தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போன ஒரு
ராஜா தான் ஆகாப். அது மட்டுமல்ல, அவனுக்கு எதிராக இருந்த சீரிய ராஜாவை கொல்லுவதற்கு ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், கையில கிடைச்சவனை நழுவ விட்டுருவான். அவனை பார்த்து என் சிநேகிதனே, நண்பா அப்படின்னு சொல்லி வந்த எதிரியை விட்டுருவான். அப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவாரு ஒரு தீர்க்கதரிசி மூலம், உன் கையில கிடைச்ச எதிரியை நீ கொல்லாததுனால நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லிடுவார். ஆனாலும் இவன் அதை கேட்க மாட்டான். கேட்காம இவன் மாறு வேஷம் போட்டு தன்னுடைய கவசங்களை எல்லாம் மாட்டிக்கொண்டு, ராஜாவா இருந்தா ராஜாவை தான் ஃபர்ஸ்ட் கொல்வான்னு சொல்லி சேவகனை போல போய் வேஷம் மாறி மையெல்லாம் தடவி நின்றான். நிற்கும் போது இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எதிர்பாராமல் எதர்ச்சையாய் ஒருவன் அம்பை எடுத்து சீரியாக்காரன் பிராக்டிஸ் பண்ணும்போது யாரோ தட்டி விட்டானா, உருவி போச்சான்னு தெரியல, பதிவிடப்படவில்லை வேதத்தில். இப்படி இழுத்துக்கு இருக்கும்போது விட்டுட்டான். விட்டது பாஞ்சு கூட்டத்துக்குள்ள மறைஞ்சிருந்த ஒருத்தவனுக்கு மறைஞ்சிருந்தான் நடுவில் ஆகாப். அவனுக்குள்ள கவசம் இருந்துச்சு. கவசத்துக்குள்ள வேர்வை போகணுங்கிறதுக்காக, பிரீத் பண்றதுக்காக கேப் இருந்துச்சு. இந்த கேப்ல பாஞ்சு கரெக்டா ஹார்ட்ல போய் அப்படி குத்தி நின்றுச்சு சாம்பு. அதுல வேர்டு போட்டிருக்கு எதர்ச்சையாய். ஆனா இது எதர்ச்சையானது அல்ல. எதர்ச்சையாய் பிசாசு உங்க மேல வர்ற தாக்குதலை கர்த்தர் முறிப்பார். இது எதர்ச்சையானது அல்ல. இது ஆகாப் செய்த பாவத்தினுடைய சம்பளம். உங்க குடும்பத்துல சில வேலையில திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதனால வந்துச்சு, என்னன்னு குழப்பமா இருக்குன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆகாப போல ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கனால தான் நம்ம மேல எதர்ச்சையா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது, வருது. அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தாவீது அப்படித்தான் சிந்திப்பான். தன்னுடைய பிரச்சனைகள் வரும்போது இது யாரால் வந்தது என்று முதலாவது யோசிப்பான். அவருடைய எந்த தோல்விகளா இருந்தாலும் இது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்னால வந்துச்சா யோசிச்சு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்பான். ஏபோத்தை எடுத்துட்டு வந்து விசாரிப்பான். உங்க வாழ்க்கையில எதர்ச்சியா சில தாக்கங்கள் உண்டானால் நீங்க முதலாவது இந்த ஸ்டெப்புக்குள்ள வரணும். ஆகாப போல எங்கேயாவது சேட்டை பண்ணிட்டு வந்திருப்பீங்க, எவன் வயலையாவது இச்சிச்சிருப்பீங்க, எவன் தோட்டத்தையாவது இச்சிச்சிருப்பீங்க. எவனுடைய அவன் கீரை தோட்டத்தை இச்சித்து கொன்று போட்டான் ஒருத்தவனைய, அப்படி பாவத்தை செஞ்சுட்டான். எசபேல் சொல்லை கேட்டு தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். இவனுக்கு எதர்ச்சியாய் அம்பு வந்தது. ஏன் வந்துச்சு, இவன் செஞ்ச பாவம். அப்ப ஏன் போய்க்கிருந்தவங்க திடீர்னு உள்றிய ஆக்சிடென்ட் ஆகுறீங்க, திடீர்னு ஏன் உங்க தொழில நஷ்டம் வந்துச்சு, திடீர்னு என் பிள்ளைக்கு இந்த நோய் வந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், தேவன் அனுமதிச்சாரா, நீங்க கொண்டு வந்தீங்களா, நீங்க எங்கேயாவது இழுத்துட்டு வந்தீங்களா? அத தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார் தாவீது. பாவம் தோஷம்னா என்ன? ஒரு நாயை காதை பிடிச்சு திருக்கிட்டேன், நாய் கடிக்குமா கடிக்காதா? நாயை திருகுன அது என்னை கடிச்சிச்சு. பாவம் செஞ்சா பாவத்துடைய தண்டனை உங்களை பின்பற்றும். அதுக்கு பேர் தான் தோஷம். சொல்லுங்க, தோஷம். நீ செய்கிற பாவம் உங்க வீட்டுக்குள்ள தோஷமா வந்து கிடக்கும் போது எதர்ச்சியா வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, நீங்க செஞ்ச பாவத்தினால வந்துச்சு. நீங்க ஒரு ஆளுக்கு முன்னாடி நீங்க துரோகம் பண்ணீங்க, உங்களுக்கு ஒருவன் துரோகம் பண்ணுகிறான். சில பேருக்கு இப்படி அடிச்சாதான் புத்தி வரும், அடிக்கும் போதுதான் தெரியும். தாவீது அடிபட்ட பின்னாடி தான் சொல்றான், ஆண்டவரே ஆட்களை என்னதுக்காக தான் நீர் என்னை இப்பொழுது அடிக்கிறீரோ அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சுட்டு சொல்றான், நான் பாவம் பண்ணேன், ஏன் என் ஆடுகளை அடிக்கிறீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு உணர்வே இல்லை. என்ன சொல்றாங்க, யோவாப் சொல்றான், வேணா ராஜா, உங்களை ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார், தயவுசெய்து ஆளை என்னாத. தாவீதுடைய சொல் இன்னும் மேலோங்கி நின்றதினால் அவன் பேச முடியல. கர்வம் தலைக்கு ஏறி பேசிட்டான் தாவீது. நிறைய பேருக்கு உயர்வு வந்தோடனே கர்வம் தலைக்கு ஏறிடும். அப்பெல்லாம் கண்ணு தெரியாது, அப்போ ஒன்றும் தெரியாது, நல்லா பேச வேண்டியது பேசுறது, செய்ய வேண்டியது செய்யறது. அப்புறம் அடி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் சோத்திர ஆண்டவரே சோத்திரம் ஏன் வந்துச்சு. அந்த வகையில் தாவீதை பாராட்டலாம். அதுலேயும் போய் யாராவது ஒருவர் போயிட்டு தாவீது ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை பாதையிலே நடத்துக்கிறான்னு சொல்லாமல் இருந்தானே. தாவீது தேவ மனுஷன். அவன் நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த கஷ்டம் யாரால வந்துச்சு, எதனால வந்துச்சு, நீ ஆளை என்ன இல்லடா, அதனால தான் வந்துச்சு. அப்ப என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க, ஆடுகளை விட்டு அவங்களை அடிக்காதீங்க,
என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி சரிப்படுத்தி கொண்டார். ஆகாபுக்கு அம்பு எதர்ச்சியாவா பாஞ்சிச்சு, அவன் செஞ்ச தப்பு. உங்கள் குடும்பத்தில் இப்படி அம்பு பாஞ்சிச்சுன்னா இனி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க இருக்கக்கூடாது. 2ஆம் நம்பர் வேலை, இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னா உங்கள் வீட்டில் 2ஆம் நம்பர் வேலை நடக்குது. நீ பாவம் பண்ணினா உன் குடும்பத்திலே பாவம் உள்ளே வருகிறது. நீ துரோகம் பண்ணினா துரோகம் உங்கள் குடும்பத்தில் வருது. நீங்கள் ஒரு குடும்பத்தை நஷ்டப்படுத்துறீங்க, உங்கள் குடும்பத்தை ஒருத்தர் நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ பகைத்தாய் உன்னை பகைக்கிறார்கள். நீ தீமை செஞ்ச உங்களுக்கு தீமை வருது. எதர்ச்சியா வருதா, நீ செஞ்சதுனால வருதா பார்க்கணும். ஆகாப் எதர்ச்சியாய் அல்ல, இவன் செய்த தவறினால் எதர்ச்சியாய் வந்தது போல இருந்தால் அவன் கொல்லப்பட்டு போனான். கடைசியா அம்புகள் என்றால் எரேமியா 49:35 வாசிக்கலாம். வல்லமையை குறிக்கிறது. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு வர்றீங்களா? அம்புனா என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு எதிராய் வரும் சதி ஆலோசனை. 2வது எதிர்பாராமல் வரும் எதிர்பாராமல் வரும் ஆபத்துகள். 3வது அம்பு என்றால் வல்லமை. எரேமியா 49:35 நினைக்கிறேன். போதும். ஏலேமின் வில் என்னும் பிரதான வல்லமை. வல்லமை வில் என்றால் என்ன? வல்லமை. கர்த்தர் அந்த வல்லமைகளை முறித்து போடுவார். உங்க வாழ்க்கையில வல்லமைனா மைட்டி பவர், பலத்தின் மிகுதி, அதிக பலன். நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா சொல்லணும்னா, நான் ஒரு ஆள் எனக்கு எதிர்த்து 1000 பேர், ஒரு 1000 பேர் எதிர்த்தும் நான் ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு எவ்வளோ வல்லமையோ அதுதான் அந்த பவரை நம்ம சொல்ல முடியும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேருக்கு பிசாசை பற்றி தெரியல. பிசாசு ஏதோ உங்கள் வீட்டு வேலைக்காரன் வல்லத்துக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு பவர் வல்லமை தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்கள் ஆண்டவரை ரொம்ப சார்ந்துக்கிருவீங்க. பிசாசு ஒருத்தவங்க பேய் விரட்ட போனாங்க. அவனை பார்த்து சொல்லிச்சு, உன்னோட தேவன் இல்லைன்னா, உன்னோட இயேசு இல்லைன்னா அந்த ஒரு செகண்ட்ல உன்னை கொன்றுவேன்னு சொல்லிச்சான். பிசாசு வல்லமை உடையது. நீங்க அவன் வல்லமையை ஜெயிச்சிட்டோம், வல்லமையை மிதிச்சிட்டாரு, வல்லமையை அழிச்சிட்டாரு, சாவியை பிடுங்கிட்டாரு எல்லாம் சொல்லுவீங்க. அது யாருக்கு மேல தெரியுமா? நீ ஆண்டோட இருந்தா தான். இல்லைன்னா அவன் அவன் உங்களை பாதாளத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். அவனுடைய வல்லமை உங்களுக்கு மேல ஆக்ரோஷமாய் செயல்படும். தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய செட்டைக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் பிசாசு சின்ன பையன், சின்னவன், எளியவன், சிறிய பிசாசே நீ எம்மாத்திரம். தேவ பிள்ளைகள் மீன் சமபூமியாவா இப்படி மிதிச்சுக்கிட்டே போடுறது, கொன்னே விடுவான் அவங்க தலையில மிதிச்சு. தேவனோட இருந்தா தைரியமா பாடுங்க. தேவனோட இல்லைன்னா அவன் பலம் கூடினவன். நீங்கள் தேவனோடு இருந்தால் அவன் பலம் குறைந்தவன். ஒரு மைட்டி பவர், ஒரு வல்லமை நிறைந்தவன். நல்லா கவனிக்கணும். ஏசப்பாவுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், ஏசப்பாவுக்கு ஒரு வில்ல இருக்கிறான். அவன் யாரு? ஏசப்பாவுக்கு சொத்த வில்லனா இருப்பான். நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இயேசுக்கு நேரா நின்று போட்டி போட்டு மல்லு கட்டி நிக்கிறவன் ஒருத்தவன் நிக்கிறான். பழைய பாம்பு, வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, லூசிபர், கள்ள தீர்க்கதரிசி. அவ்வளவு வல்லம். இயேசுக்கு ஒருத்தவன் வில்லம்பா. நீங்க அவனை ஏதோ வீட்டுக்கு வேலைக்காரமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் வல்லமை பொருந்தியவன். அவனை மேன்மைப்படுத்தி பேசல. கர்த்தருடைய வல்லமை நீங்கள் எப்படி சார்ந்து இருக்க வேண்டும் என்று நான் பேசுறேன். அதனாலதான் சில இடத்துல நீங்க கோட்டை விட்டுறீங்க. பிசாசினுடைய வல்லமை பெரியது, அதை விட என் தேவன் பெரியவர். அவன் வல்லமை எவ்வளவு பெருசுன்னு நான் நம்புறனோ அவ்வளவாதான் நான் தேவனை சார்ந்திருப்பேன். சில பேர் பாவத்தெல்லாம் நீங்களே ஜெயிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் தேவனை சார்ந்து இருக்கிறது இல்லை. நீங்க பாவத்தையும் பாவத்துடைய வல்லமையும் பெருசா பார்க்கணும். அப்பொழுதுதான் தேவனை நீங்கள் அதிகமாய் சார்ந்திருப்பீர்கள். அப்ப
அம்பு என்றால் பெரிய பிரதான வல்லமை. உங்க குடும்பத்தில் பிசாசுடைய வல்லமை தாக்கங்கள் இருக்கும். உங்க குடும்பத்தை முன்னேற விடாது. சாபத்தின் தாக்கங்கள் இருக்கும், தொழிலே தாக்கங்கள் இருக்கும், வறுமை என்கிற தாக்கம் இருக்கும். வறுமை ஒரு பிசாசு. உடைய கடன் வாங்க வச்சு வெட்கப்படுத்துறது ஒரு பிசாசு. நீ அடிக்கடி விழுந்து போகிற பாவம் ஒரு பிசாசு. குடும்பத்தில் வாழையடி வாழையாக வருகிற சில நோய்கள் ஒரு பிசாசு. வல்லமை பெரியது. ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. நம்ம மனுஷன். அவன் அம்பு என்னும் பிரதான வல்லமையை என்ன செய்வார்? அவர் முறித்து விடுவார். எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும் கர்த்தர் உடைப்பேன் என்று சொல்றார். விசுவாசிக்கிறோம், கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்க இப்படி ஜெபம், ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பெருசுன்னு நினைச்சாதான் நீங்க சொல்லுவீங்க என்னால இதை தாண்ட முடியாதுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க என்னால இதை தாண்ட முடியும். எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளும் சேனைகளும் பெருசு, நான் என்ன செய்வேங்கிற இடத்துக்கு நீ வரணும்னா பிசாசுடைய பவரை நீங்க யோசித்தாகணும். அவ்வளவு மைட்டி பவரா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். மயக்கி உங்களுக்கு கண் சொருகி போன குருடனா மாத்தி உங்களை பிசாசு அவனை அசால்ட்டா என்ன வைப்பான், பார்த்துக்கலாம் அப்படியே நீங்க மதிமயங்கி போவீங்க. நீங்க சொல்லணும், இவன் இவ்வளவு பெரிய சக்தி ஆண்டவர், இவ்வளவு மேன்மை படைத்த, இவ்வளவு வல்லமை உடையவன், இவனை எதிர்க்க என்னால் முடியாது. இந்த என்னால் முடியாது சொல்ற வேர்டுக்காக தான் நீங்க பிசாசு வல்லமையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். பிசாசு சிறிய பிசாசே, குட்டி பிசாசே உன் தலையில மிதிப்பேன், குட்டி சாத்தானே பாட்டுலாம் படிக்கிறது. குட்டி சாத்தானாம பெரிய பாம்பு, அவன் முன்னாடி நிக்கிறான் என் குடும்பத்துக்கு எதிரா. அப்பதான் நீங்க சிறியவனா தெரிவிங்க. நீங்க சொல்லணும், நீர் அவனிலும் பெரியவர். அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. அப்பதான் தேவனை சார்ந்திருப்பீங்க. பிரச்சனையில கொண்டு வர்றவன் அவன். என்னால முடியாதுன்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் வருவார். நீ முடியும் சொல்றவர் அவர் வரமாட்டார். பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள நீங்களா நினைக்கிறவர் அவர் வரமாட்டார். பிரச்சனைகளை நீங்க தாண்ட நீங்களா நினைக்கிறவர் வரமாட்டார். உன் வேதனைகள் நீங்கும்படி நீங்களா நினைக்கிறவர் வரமாட்டார். உங்க தொழிலை நீங்க நடத்திடலாம் நினைப்பீங்கல்ல, அவர் வரமாட்டார். பிசாசு பாவத்தை கொண்டு வந்து பூமியில முள்ள படைச்சான், முள்ள கொண்டு வந்தான், வறுமையை கொண்டு வந்தான். பாவத்துடைய விளைவு பிசாசுடைய ஆயுதமே வறுமை. இதெல்லாம் நீங்க எடுக்க முடியாது. அது பெரிய சக்தியா பாருங்க. அதுக்கு மேல என் தேவன் உனக்கு அந்த வில்லை முறிக்க, இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 39:3-4 உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரெவலேஷன், ஒரு தாட்டை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 39:3-4 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 39:3-4. உன் வில்லை இடதுகையிலிருந்து தட்டி போதும். நமக்கு எதிராக இருக்கிற சதி ஆலோசனை, எதிர்பாராமல் வரும் பிரச்சனை, வல்லமை நிறைந்த பிசாசுடைய கரம், இது எல்லாம் நமக்கு முன்பாக அம்பு வில். நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. கடைசியா கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். இடது கையில் இருந்து நான் என்ன பண்ணுவேன்? எதை தட்டுவாரு? வில்லை தட்டுவார். வலது கையில் இருந்து. சின்ன பிள்ளையில வில்லு விற்பாங்க கடையில். எனக்கு ரொம்ப நாள் அதை பற்றி தெரியாது. இந்த வில்லில் ஒரு எலாஸ்டிக் ரப்பர் வச்சுருப்பான். நம்ம ரப்பரை பிடிச்சி என்ன பண்ணுவோம்? இழுப்போம். அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வில்லுலாம் செய்யும்போது அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்தா ஒரு கம்பை செஞ்சு ரப்பரை கட்டிடுது, ரப்பரை இழுத்து விடும். ஆக்சுவலாக நரம்பு இழுபடாது. வில்லில் நரம்பு, வில்லு தான் வளையும். புரிஞ்சா உங்களுக்கு? வில்லுன்னா வில்லா வளையிறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க?
வில் அப்படியே நிற்காது, வில்லு வளையும். நம்ம நினைப்போம் வளையாத ஒன்றை வச்சுக்கிட்டு எலாஸ்டிக் கயிறை வச்சு இழுப்போம். இல்லை, ஆக்சுவலாக வில்லு வளையுது. இங்க எங்க வச்சிருக்கிறோம்? இடது கையில வில்ல வச்சு ரைட் கையில ஆரோவை வச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த வில்ல தள்ளுறான். ஃபோர்ஸ், சொல்லுங்க, ஃபோர்ஸ். ஒரு சக்தியை, ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கணும். ஃபோர்ஸ் இப்படி தள்ளணும். அதான் வெண்கல வில்லும் என் கரங்களால் வளையும்படிக்கு. அது உடையிறதல்ல, வளையும்படிக்கு. வெண்கல வில்லைய வளைக்கிறவன் தான் தாவீது, கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெண்கல வில், அந்த வில்லு வளையுது, ஃபோர்ஸ். ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது அம்பு, எய்ம். புரிஞ்சுக்கணும். ஒரு குறியை வச்சு டார்கெட் பண்றதுக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி எய்ம் பண்றான், லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபோர்ஸ் கொடுக்குறான். பிசாசுடைய எய்ம், பிசாசுடைய வல்லமைகள், இது ரெண்டையும் கர்த்தர் உடை தெரிய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் இடது கையில இருந்து வில்ல தட்டி விட போறேன், ஒரு ரைட் ஹேண்ட்ல இருந்து அம்பை தட்டி விட போறேன். நீ ஃபோர்ஸையும் என் பிள்ளைகளுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது, உன் சக்தியை யூஸ் பண்ண முடியாது, நீ குறியும் வைக்க முடியாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உனக்கு எதிராக பிசாசு யூஸ் பண்ற வல்லமைகளை தடுத்து நிறுத்த போகிறார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை குறி வச்சு பிசாசு தாக்க போறான். அந்த தாக்கத்தை கர்த்தர் தட்டி விட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? லெஃப்ட் டைம் தட்ட போறார், ரைட் டைம் தட்ட போறார். உன் ஃபோர்ஸும் அடியா போகுது, உன்னுடைய எய்ம் அடியா போகுது. என் பிள்ளைகள் சுகமாய் நடத்தப்பட போகிறார்கள். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசுடைய சக்திகளையும், லெஃப்ட்ல இருக்கிற வில்லையும், ரைட்ல இருக்கிற அம்பையும் கர்த்தர் உடை தெரிய போகிறார். அவர் அந்நாளிலே நான் தட்டி விட்டு உன்னை மலைக்கு நேராய் கொண்டு வர பண்ணுவேன். அப்பொழுது உராய்ஞ்சுகிற பட்சிகள் எல்லாம் உன்னுடைய ஆட்களை இரத்தத்தை குடிக்கும்படி பெரிய பந்தியை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஓ ஹல்லேலூயா. சகோதரனே, உனக்கு எதிராய் ஆண்டவர் ஜெபம், உனக்கு எதிராய் எய்யப்படுகிற அம்புகளை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஓ, உனக்கு எதிராய் இருக்கிற வில்லை கர்த்தர் தட்டிவிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்களை சமாதானமாய் நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு எதிராக இருக்கிற வில்லு உடைக்கப்பட போகிறது. உனக்கு எதிராக இருக்கிற அம்புகள் உடைக்கப்பட போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திலே வில் இருக்கிறதை உணர்ந்தால், உன் குடும்பத்திலே அம்புகள் இருக்கிறதை நீ உணர்ந்தால், இப்பொழுதே நீ ஜெபிக்க ஆரம்பி. உனக்காக வில்லை ஒடிக்கிறார், உனக்காக வில்லை ஒடிக்கிறார், உனக்காக வில்லை ஒடிக்கிறார், உனக்காக வில்லை ஒடிக்கிறார். உன் அம்பை தட்டி விடுகிறார். உனக்காக எய்ம் பண்ணி பிசாசு வச்சிருக்கிறான். உன் பிள்ளைகளுக்கு எய்ம் பண்ணி பிசாசு வச்சிருக்கிறான். உன் பிள்ளை எதிர்காலத்தை அழிக்கும்படி பிசாசு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தர் அழிக்க போகிறார், கர்த்தர் அழிக்க போகிறார், கர்த்தர் அழிக்க போகிறார், கர்த்தர் அழிக்க போகிறார். கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது.